அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனும் அதனுடைய சட்டதிட்டங்களும் தான். குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதன் எவ்வளவு அகல பாதாளத்தில் இருந்தாலும், ஒரு மனிதனுடைய நிலைமை நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் கூட, அவனை சுவனத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இவ்வுலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா அது அல் குர்ஆன் மட்டும்தான். இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அருமை சகோதரர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய நேரத்துல குர்ஆனையும் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களையும் சரியான முறையிலே பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மனிதனை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான், நாளை மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை இந்த குர்ஆனை ஒருவன் மறுத்தான் அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆனை ஒருவன் புறக்கணிச்சான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை இந்த உலகத்தில ஏற்காமல் அதை உதாசீனப்படுத்தி இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால், அவனுடைய நிலைமை மறுமையில மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து தாஹாவுல 124, 125 போன்ற வசனங்களில அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஒரு உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன உரையாடல்? ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் இந்த உலகத்திலே என்னுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ, என்னுடைய சட்ட திட்டங்களை ஏற்காமல் அதை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறார்களோ, இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னலஹு மஈஷத்துல் தன்கா, இவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை நெருக்கடியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை மிகவும் நாம் நெருக்கடியானதாக ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, யாருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அல்லாஹுவையும் அல்லாஹுடைய சட்ட திட்டங்களையும் யார் மறுக்கிறார்களோ, அவர்கள் மூமின்களாக இருந்தாலும் சரி அல்லது மூமின் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மிகவும் நெருக்கடியானதாக இருக்கும். எப்படிப்பட்ட நெருக்கடி? அவர்களுடைய உள்ளத்துல அமைதி இருக்காது, அவர்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது, அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் அவர்களுக்கு போதுமென்ற மனம் இருக்காது. பேராசை அதிகமாக இருக்கும், அதிருப்தி அதிகமாக இருக்கும். இப்படி இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய நிலைமை மறுமையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவர்களை நாம் மறுமையிலே ஒரு குருடர்களாக எழுப்புவோம் அப்படிங்கிறான். பார்வையற்றவர்களாக நாம் எழுப்புவோம். அப்ப அந்த மனிதன் கேட்பான், அந்த பாவி கேட்பான், அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்த அந்த அடியான் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகது குன்து பஸீரா, யா அல்லாஹ், என்னை எதற்காக குருடனாக நீ எழுப்பி இருக்கிற? இந்த உலகத்துல நான் பார்வையோட தானே இருந்தேன், பார்வையோட தானே வாழ்ந்தேன், பார்வையோடு தானே நான் மரணிச்சேன். இந்த சூழ்நிலையில நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மறுமையில இந்த நேரத்துல என்னை பார்வையற்றவனாக எழுப்பியிருக்கிறாயே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அந்த மனிதன் கேட்பான். அப்போ அல்லாஹ் அவனுக்கு பதில் சொல்லுவான், கால கதாலிக்க அதத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா, உலகத்துல நீ வாழக்கூடிய நேரத்துல என்னுடைய அத்தாட்சியில உன் இடத்துல வந்துச்சு, என்னுடைய சட்டத்திட்டங்கள் அங்க இருந்துச்சு, அதை நீ மறந்துட்ட, அதை நீ புறக்கணிச்ச. அதனால வகதாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய நாள் உம்மை நாம் என்னுடைய அருளில் இருந்து நாம் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அருமை சகோதரர்கள், கண்ணியமான சகோதரர்களை, எவ்வளவு துர்பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் அவன் மூமினாகவே வாழ்ந்தாலும் சரி,
அவன் ஒரு முஸ்லீமாகவே வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை, குர்ஆனை, அல்லாஹுடைய அந்த சட்டத்திட்டங்களை புறக்கணித்து வாழக்கூடிய மனிதனுக்கு மறுமையுடைய நிலையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துல எவ்வளவு பார்வையுடையவனாக வாழ்ந்திருந்தாலும் மறுமையிலே பார்வையற்ற நிலையில அவனை எழுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அருமை சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக்கி கொள்ள வேண்டும் வறுமை சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப மோசமானதாக ஆகிவிடும். நௌது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை விற்றும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.